ஜீவனின் சத்தம். கலங்காதே, கர்த்தர் உனக்குள் இருக்கிறபடியால் கலங்காதே, 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 கர்த்தர் உனக்குள் இருக்கிறபடியால் கலங்காதே. கலங்காதே, 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 கர்த்தர் உனக்குள் இருக்கிறபடியால் கலங்காதே. கிறிஸ்துவுக்குள் அன்பான இதயங்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். 16ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியாக பரிசுத்த ஆவியை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். சத்திய ஆவி. இப்பொழுது இன்னும் சத்திய ஆவி சீடர்களுக்கு வழங்கப்படவில்லை. 3.5 ஆண்டுகள் பயிற்சிக்கு பிறகும் இந்த சத்திய ஆவியானவர் அவர்களுக்குள் வந்து வாசம் பண்ணவில்லை. இயேசுதான் வாசம் பண்ணினார். அவருக்குள் கிறிஸ்து இருந்தார் என்பதை இவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அந்த கிறிஸ்துதான் இந்த வார்த்தைகளையெல்லாம், ஜீவனுள்ள வார்த்தைகளையெல்லாம் ஜீவ அப்பமாக அவர்களுக்கு கொடுத்தார். அந்த அப்பத்தை சாப்பிட்டவர்கள் ஜீவனை பெற்றுக்கொண்டார்கள். மரித்த நிலையில் இருந்தவர்கள் ஜீவனை பெற்றுக்கொண்டார்கள். ஜீவன் கிறிஸ்துவினுடையது என்பதை தெரிந்து கொண்டார்கள். ஜீவனாகிய கிறிஸ்து என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் பரிசுத்த ஆவி என்பது அவர்களுக்கு இன்னும் வழங்கப்படவில்லை. இந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, இன்னும் வரவில்லை என்பது பொருள். சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், பல நேரங்களில் இப்பொழுதும் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், எனக்குள் இருந்து கேட்கும் சத்தம் பரிசுத்த ஆவியின் சத்தம் அல்லது கிறிஸ்துவின் சத்தம் அல்லது இயேசுவின் சத்தம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் சத்திய ஆவியானவருடைய பேச்சு என்ன என்பது ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் தெளிவாக பார்த்து விடுவோம். அவர் என்ன செய்வார்? தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் உள்ளே தங்கியிருந்து நாளைக்கு என்ன நடக்கும், தியானத்தில் உட்கார்ந்து, ஐயா நாளைக்கு நான் என்னெல்லாம் செய்யணும், எனக்கு பல சிந்தனைகள் இருக்கும், நான் இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன் என்று என்னுடைய மாமிச சிந்தனைகள் எனக்கு உத்தரவுகளை நிறைய கொடுத்திருக்கும். அதன்படியே நாம் செயல்படுகிறோம். வெற்றியும் வருகிறது, தோல்வியும் வருகிறது. வெற்றிக்காக நான் சாதித்தேன் என்று மகிழ்ச்சி அடைகிறோம். தோல்விகள், கர்த்தாவே ஏன் இப்படி நடந்ததுன்னு சொல்லி பாரத்தை தூக்கி யார் மேலேயாவது வச்சிடுறோம். ஆனா ஒரு பரிசுத்த ஆவி பெற்றவன் என்பவன் என்ன செய்கிறான்?
கர்த்தாவே நாளைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று வாயை மூடி அமைதியாக உட்கார்ந்து அந்த ஜீவசக்திக்குள் பேசுகிறான். ஜீவசக்தி நம் நாசியின் வெளியில் இருக்கின்ற கிறிஸ்துவோடு தொடர்புடையது. அது அங்கே பிரசன்ட் பண்ணுகிறது. அந்த பிரசன்டேஷனை கிறிஸ்து பிதாவோடு ஐக்கியமாக இருக்கிறார் அங்கே கேட்கிறது. பதில் உடனடியாக வராது. நன்றாக தியானம் செய்துவிட்டு உறங்க சென்று விட வேண்டும். உறங்க சென்ற பிறகு அற்புதமான காட்சிகளாக நாளை என்ன நடக்கும், என்ன செய்ய வேண்டும் என்பது சொல்லப்படும். இந்த பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு இந்த வரம் கொடுக்கப்படும். இந்த ஜெபத்தில் மற்றவர்களுடைய விஷயங்கள் பெரும்பாலும் சொல்லப்படாது. நீ வாழ வேண்டிய விதம், நீ எங்கே செல்ல வேண்டும் என்ற கட்டளை, நீ யாரை பார்க்க வேண்டும் என்ற உத்தரவு, இவைகள் உள்ளே இருந்து மிக தெளிவாக படமாக சொப்பனத்தில் சொல்லப்படும். அதற்கு குறிப்பிட்ட நபர்கள் அந்த சொப்பனத்தில் சொல்லிவிட்டு செல்வார்கள். அதன்படி அடுத்த நாள் வாழ்க்கை அமைய வேண்டும். அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய வேலை. கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த 3 பேரும் ஒரே லிங்கில் இருக்கிறார்கள், ஒரே தொடர்பில் இருக்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் ஒரு முடிச்சு கூட இடைவெளி இல்லை. அதை 17ஆம் அதிகாரத்தில் இன்னும் அழுத்தமாக பார்க்கலாம். இப்பொழுது இங்கே பாருங்கள். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பரிசுத்த ஆவி உங்களோடு பேசுவது அனைத்தும் கிறிஸ்துவினிடத்தில் இருந்து எடுத்து பேசுவார். கிறிஸ்து இயேசுவாக இருந்தபோது இயேசுவின் வாயிலிருந்து கிறிஸ்து பேசிய அந்த வார்த்தைகளை நமக்கு சொல்லுவார். அதற்கு விளக்கத்தையும் சொல்லுவார். நான் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் எனக்கு சொல்லுவார். அவரிடத்திலிருந்து எடுத்துத்தான் நமக்கு தருவார். அவர் குறைவில்லாத நித்திய ஜீவன். அவரிடம் இல்லாதது ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவருடைய பார்வையில் இருப்பது. ஏனென்றால் அவர் மனிதர்களை தாண்டி பரமண்டலங்களில் வாசம் செய்கிறவர். அந்த பரமண்டலங்களில் நித்திய ஜீவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். அதனால்தான் என்னுடைய மொழி அவருக்கு தெரிகிறது. எனக்குள் அவருடைய ஆற்றல் ஜீவசக்தியாக, அதற்கும் வழிகாட்டுகின்ற பரிசுத்த ஆவியாக எனக்குள் இருக்கின்றபடியால், வாசம் செய்கிறபடியால் என் மொழி அவருக்கு தெரியும். நான் தமிழில் என்னுடைய உணர்வுகளை சிந்தித்துக் கொண்டிருந்தேன் என்றால் கூட அது அவருக்கு தெரியும். அவர் உருவமாக வருகிறார் போகிறார் என்றால் அவருக்கு தமிழ் தெரியாது. கவனித்துக் கொள்ளுங்கள். அது உணர்வு பூர்வமானது. உணரத்தான் முடியுமே தவிர பார்க்க முடியாது. இந்த புறக்கண்கள் புண்கள் வள்ளுவர் சொல்லுவார். அகக்கண்கள் உண்டு, அகக்கண்கள் உண்டு. அகக்கண்களால் மட்டுமே அவரை காண முடியும். அதனால்தான் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அகக்கண்கள் உள்ளவர்களாக அங்கே வாழ்கின்ற ஜீவனோடு தொடர்புடைய கிறிஸ்து, கிறிஸ்துவோடு தொடர்புடைய இறைவன், இவர்கள் எல்லோருமே ஒரே இடத்தில் வாசம் செய்கிறார்கள். என்னுடைய ஜீவசக்தி பரந்த அந்த பரமண்டலங்களோடு நேரடி தொடர்புடையது. இந்த மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது. வரப்போகிற சத்தியங்களை அறிவிக்கின்ற அந்த பரிசுத்த ஆவி என் ஜீவசக்தியோடு தொடர்புடையது. அது கிறிஸ்துவோடு தொடர்புடையது. அது இறைவனோடு தொடர்புடையது. இந்த மாமிசம் என் தாய் தகப்பனோடு தொடர்புடையது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒன்றுக்கும் உதவாது. அதற்கு சில குறிப்பிட்ட நாட்கள் தான் ஆயுள், சில ஆண்டுகள். எனக்கு 61 வயதாகிறது. இன்னும் சில நாட்கள் அல்லது சில மாதங்கள் அல்லது சில ஆண்டுகள், அதை நிர்ணயம் செய்கின்ற அதிகாரம் எனக்கு இல்லை. அது தானாக கடந்து போகிறது, அழிந்து போகிறது. ஆனால் இந்த ஜீவசக்திக்குள் பரிசுத்த ஆவி இருந்து என்னை சத்தியத்தின்படி வழிநடத்தி இருந்தால் என்னுடைய செயல்பாடுகள் பிறருக்கு உதவியாகவே இருந்திருக்கும். அப்படி பிறருக்கு உதவியாகவே இருந்திருந்தால் இந்த மாமிச மரணம் அடைந்த பிறகு அந்த செயல்பாடுகள் நிற்கும். அந்த செயல்பாடுகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கும். அந்த செயல்பாடுகள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களில் இருக்கும் ஜீவசக்தியில் எழுதப்படும்.
இதுதான் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்ற வெளிப்படுத்தல் விசேஷத்தினுடைய பொருள். ஒவ்வொரு மனிதனுடைய என்னால் நன்மை பெற்றவர்கள், என்னால் சரியான ஆலோசனையை பெற்றவர்கள், என்னால் சரியான வழியை தெரிந்து கொண்டவர்கள், கிறிஸ்துவை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டவர்கள், தெரிந்து கொள்ள வழிகாட்டியவர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வசனமே நம் வாழ்க்கை, அதுதான் மிகச்சிறந்த சத்தியம். அந்த சத்திய ஆவியானவர் அதனுடைய விளக்கங்களையும் சொல்லி அந்த பாதையில் நம்மை நடக்க சொல்வதற்காக செயல்பட்டாரே. ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளுக்குள் இருக்கும் ஜீவசக்தியில் இவனுடைய பெயர் எழுதப்படும். இந்த ஜீவசக்தியில் பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்கிறாரே. அந்த பரலோகம் என்பது வெளியில் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொருவருடைய ஜீவசக்தி பரலோகம். ஏனென்றால் ஒவ்வொருவருடைய ஜீவசக்தியோடு கிறிஸ்துவுக்கு தொடர்புண்டு. ஒவ்வொரு ஜீவசக்தியோடு இருக்கிற கிறிஸ்துவுக்கு இறைவனோடு தொடர்பு உண்டு. ஆக கவனித்துக் கொள்ளுங்கள், ஜீவ புத்தகங்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறது. இன்றைய நிலையில் 700 கோடி மக்கள் இருக்கிறார்கள். 700 கோடி மக்களுக்குள்ளும் ஜீவசக்தி இருக்கிறது. அந்த ஜீவசக்தியில் நாம் எவ்வளவு பேருக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறோமோ அதன் மூலமாக அவர்கள் பாதை, தவறான பாதையிலிருந்து நேர் பாதைக்கு வந்தார்களோ, அவர்களுடைய உள்ளங்களிலெல்லாம் ஜீவசக்தியில் நம்முடைய பெயர் எழுதப்படுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாயின் வார்த்தைகளின் மூலமாக உலகம் முழுவதும் பல கோடி பேர், இறந்தவர்களும் இருப்பவர்களும் தங்கள் ஜீவசக்தியில் கிறிஸ்துவினுடைய வசனங்களை எழுதியிருக்கிறார்கள். அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த உலகத்தில் வந்த போதகர்களிலே, குருக்களிலே, ரப்புகளிலே மிக அதிகமான ஜீவசக்தியில் எழுதப்பட்ட பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெயர். அதனால்தான் அவர் ராஜாவாக இருக்கிறார். இவர் ஒரு ராஜ்யத்தை அமைக்கப் போகிறார். பரமண்டலங்கள் முழுவதும் இது போன்று வாழ்ந்து பிறருக்காகவே வாழ்ந்தவர்களுடைய ஜீவசக்திகள் எல்லாம் கிறிஸ்துவோடு நேரடி தொடர்பில், பிதாவோடு, இறைவனோடு நேரடி தொடர்பில் உலா வந்து கொண்டிருக்கின்றன. இங்கே நான் ஒருவன் உட்கார்ந்து, கர்த்தாவே என்னுடைய நிலை இது அல்லவா, எனக்கு உதவுவார் யாரும் இல்லையே, உதவுமே என்று கேட்டால் அடுத்த வினாடி இறைவனிடத்தில் இருந்து உத்தரவு, அங்கே ஒருவன் தடுமாறுகிறான், அவன் என்ன செய்கிறான் என்று போய் பார், அவனுக்கு என்ன உதவி செய்யலாம் என்று பார் என்ற உத்தரவு இந்த இறை தூதர்களுக்கு வழங்கப்படுகிறது. அந்த இறை தூதர்கள் உடனடியாக வந்து இவனுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட்டு செல்கிறார்கள். இதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதில் தான் இந்த சொப்பனங்கள் எல்லாம் வருகின்றன. அகக்கண்களால் மட்டுமே அதை உணர முடியும், பார்க்க முடியும். அது சொப்பனங்களின் மூலமாக மிக தெளிவாக காட்டப்படுகிறது. வழி மாறாமல், தடுமாறாமல் நம்மால் செல்ல முடிகிறது. கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வசனத்திற்கு வாருங்கள். 15ஆம் வசனம், பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆக கிறிஸ்து வேறு, பிதா வேறு அல்லது இறைவன் வேறு அல்ல. எனக்குள் இருக்கும் ஜீவசக்தியும் அதுவும் தொடர்புடையது. அதனால் நான் யாரிடமும் போய் நின்று பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரிடமும் போய் எனக்கு உதவுங்கள் என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது. இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு சத்தியத்தின் வழி என்ன என்பது எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். சத்தியத்தின் வழி 12 குணங்கள் தான். அந்த 12 குணங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதில் என்னிடத்தில் சில குணங்கள் இருக்கும். இன்னும் அதில் தேர்ச்சி அடைய வேண்டும். ஒரு 80% 12 குணங்களிலும் சேர்ந்து ஒவ்வொரு குணத்திற்கும் ஒரு 100 மார்க்கு வைத்துக்கொண்டு ஒரு 80% நாம் தேர்ச்சி பெற்று விட்டோம் என்றால் இந்த ஜீவசக்தியும் அதற்கு உதவியாக இருக்கிற பரிசுத்த ஆவியும் அல்லது சத்திய ஆவியும் இந்த வெளியே இருக்கிற கிறிஸ்துவும் அவர் இணைந்திருக்கின்ற இறைவனும் ஒன்றாக வந்து நமக்கு தேவையான அனைத்தையும் செய்கிறார்கள்.
இவர்களிடம் இருக்கும் தேவதூதர்களுடைய வேலைக்காரர்களுடைய எண்ணிக்கை, இறைவனுடைய தூதர்களுடைய எண்ணிக்கை பல கோடி. அந்த பல கோடி இறை தூதர்களோடு சேர்வதற்கு நாம் இந்த சத்தியாவியானவருடைய வழியில் நடந்தோமானால் நம்முடைய மாமிச மரணத்திற்கு பிறகும் நாம் அங்கே போய் வாழ்வோம். கிபி 2335 வரப்போகிற அந்த ராஜ்யத்தில் மீண்டும் உருவம் எடுப்போம். கிபி 2335 அமையப்போகிற தேவ ஆட்டுக்குட்டியானவரே அங்கே ஆலயமாக இருப்பார் என்று வெளிப்படுத்தலே சொல்லுவார். அந்த தேவ ஆட்டுக்குட்டியானவருடைய ஆளுகை இருக்கிற அந்த ராஜ்யத்தில் நாமும் பிறந்திருப்போம், மீண்டும் பிறந்திருப்போம், உருவமாக, உடலோடு. கவனித்துக் கொள்ளுங்கள், வரப்போகிற சத்தியங்களை அறிவிக்கிறவர், இனி நடக்க போகிற சத்தியங்களை அறிவிக்கிறவர். வாழ்க்கை இதோடு முடிந்துவிடவில்லை. மாமிச மரணம் இப்போது நடக்கும். ஆனால் அதன் பிறகு ஜீவ சக்தியில் பரிசுத்தாவியும் கலந்திருந்து பெற்றிருந்தானால், அவன் சத்தியத்தின் பாதையில் நடந்தானால் அந்த வாழ்வுக்குள் நுழைந்து விடுகிறான். இறைவனோடு சேர்ந்த வாழ்வு, இறை தூதனாக மாறுதல். அதன் பிறகு அவர்களெல்லாம் ஆளுகை செய்கிறவர்களாக தேவ ஆட்டுக்குட்டியான இந்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய ஆளுகை காலம் கிபி 2335. அதற்கான தெளிவான புத்தகம் ஒன்று வெளியிட போகிறேன். எழுதி முடித்தாகிவிட்டது, வரும், படித்து பாருங்கள். அந்த கிபி 2335 ஆண்டில் இருக்கின்ற அந்த ராஜ்யத்தில் நாம் ஆளுகை செய்கிறவர்களாக இருப்போம். பரலோகத்திற்கு எங்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. பரலோகம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து விட்டார்கள். அந்த ராஜ்யம் இறங்கி வருகிறது. இன்னும் சற்றுதான் இறங்க வேண்டும். அதிலிருந்து இந்த உலகத்திற்கு தேவையான மின்சாரம் கிடைக்கும். இங்கே உள்ள டிவி இயங்குவதற்கான சேட்டலைட்டுகள் ஒளிந்து போகும், அது வந்துவிடும். மத்திய 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் தெளிவாக படித்தால் இந்த சத்தியங்கள் அங்கே இருக்கிறது. தானியேலை படித்தால் அங்கே இந்த சத்தியங்கள் இருக்கின்றன. இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் 19, 20, 21, 22 அதிகாரங்களை படித்தால் அங்கே இருக்கிறது. அங்கே ஆலயத்தை நான் காணவில்லை என்ற சத்தியமும் இதே யோவான் அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் வெளிப்படுத்துகிறார். ஆட்டுக்குட்டியானவரே வெளிச்சமாக இருப்பார் என்ற அந்த சத்தியத்தையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். வரப்போகிற காரியங்களையும் நமக்கு அறிவிப்பார். நாளை என்ன நடக்கும் என்பதையும் அவர் அறிவிப்பார். நாம் மாமிச மரணம் அடைந்த பிறகு என்ன நடக்கும் என்பதையும் அவர் நமக்கு அறிவிப்பார். இதற்கு அகக்கண்கள் வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின் முதல் வார்த்தையே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. ரீபெண்ட், தி கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் அட் யுவர் ஹேண்ட், உங்கள் கைகளில் இருக்கிறது. அதற்கு எந்த மாயமாலமும் பண்ணி அந்த பரலோக ராஜ்யத்திற்குள் நுழைய முடியாது. பரிசுத்தாவியை பெற்றிருக்க வேண்டும். அந்த பரிசுத்தாவி என்னை வழிநடத்த வேண்டும். சபையை வழிநடத்துவது அல்ல, பிறரை வழிநடத்துவது அல்ல, ஒவ்வொரு தனி மனிதனையும் வழிநடத்த வேண்டும். அதற்கு இந்த கிறிஸ்துவம், இந்த வார்த்தைகள் பயன்படும். இதனுடைய பொருள் தெரிந்தால் பயன்படும். வேறு எங்கிருந்து ரட்சிப்பு வருவதில்லை. வேறு யாரும் என்னை மீட்டு அந்த பரலோகராஜ்யத்திற்குள் கொண்டு சொல்ல இயலாது. எனக்குள் இருக்கும் பரிசுத்தாவி மட்டும்தான் என்னை நீதியின் பாதையில் வழிநடத்தி அந்த ராஜ்யத்திற்குள் கொண்டு சேர்க்கும். இந்த சத்தியத்தை சொல்லுகிற சத்தியாவி எனக்குள் இருந்தால் நான் அங்கே வழிநடத்தப்படுவேன். இந்த மாமிசம் அற்பமானது. இங்கே நோய் இருக்கும், சுகமாகும், ஆகாமல் போகிறது. எனக்கு பணம் வேண்டும், வரவில்லை, போகட்டும். நான் மாமிச மரணம் அடைந்த பிறகு அந்த பணம் என்னோடு வரப்போவதே இல்லை. என் வீடு என்னோடு வரப்போவதே இல்லை. என் மனைவி என்னோடு வரப்போவதே இல்லை. என் பிள்ளைகள் என்னோடு வரப்போவதே இல்லை. அவர்களுடைய ஜீவ புத்தகத்தில் என் பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும், அவ்வளவுதான். அதற்காக என்னுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும், அவ்வளவுதான். நான் தனி மனிதனாகவே பிறந்தேன், தனி மனிதனாகவே மாமிச மரணம் அடைகிறேன். என் வாழ்க்கையில் எனக்கு இந்த சத்தியங்களை சொல்லுவது பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே முடியும். அந்த பரிசுத்தாவியை இன்னும் இவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அதை பின்னால் வருகின்ற போது பார்ப்போம். இந்த பரிசுத்தாவி இந்த சீடர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்களிடம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் போய் உலகத்தின் சகல ஜனங்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து
இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள செய்யுங்கள். நீங்கள் பூமியிலே எவைகளை கட்டுகிறீர்களோ அது கட்டப்படும். நீங்கள் எவைகளை கட்டு அவிழ்த்து விடுகிறீர்களோ அவைகளெல்லாம் கட்டு அவிழ்க்கப்படும். இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தேன் என்கிறார். கவனித்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு. அந்த பரிசுத்த ஆவி 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே வந்துவிட்டது. தனக்குள் ஜீவசக்தி இருக்கிறது. ஜீவனுக்குள் பிரவேசித்தவர்கள், எனக்கு புறக்கண்கள் உண்டு அகக்கண்களும் உண்டு என்பதை கண்டுபிடித்தவர்கள் அனைவரிடத்திலும் இந்த பரிசுத்த ஆவி இருக்கிறார். அவர் தாங்க ஒவ்வொரு மனிதனும் நடக்க வேண்டிய பாதையை இங்கிருந்து எடுத்துக் கொடுக்கிறார். கிறிஸ்துவினிடத்திலிருந்து எடுத்துக் கொடுக்கிறார். என்னுடைய வார்த்தைகளே சத்தியம். இந்த சத்திய ஆவியானவர் இந்த சத்தியத்திற்குள் இருந்து எடுத்து நான் வாழ வேண்டிய வழியை சொல்லுகிறார். மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு இணையாக யாருடைய வார்த்தைகளையும் எடுத்துக்கொள்ள இயலாது. இடி தாக்கி, மின்னல் தாக்கி, கண்குருடாகி, நோய்வாய்ப்பட்டு அதன் பிறகு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பயத்தின் மூலமாக ஏற்றுக்கொண்டவர்கள் வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் மாமிசத்திற்குரிய வார்த்தைகள். வாக்குத்தத்த வசனங்கள் மாமிசத்தின் அடிப்படையிலான வார்த்தைகள். ஆனால் ஜீவனுக்குள் பிரவேசிக்கின்ற வார்த்தைகள் என் தலைவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் மட்டுமே உண்டு. இவரிடம் விட்டு மட்டுமே நாம் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் நிச்சயமாக இந்த ஜீவ வார்த்தைகளான இந்த ஜீவ அப்பத்தை மட்டுமே தன்னுடைய ஜீவனுக்கு தேவையான உணவாக எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர வேறு எங்கிருந்தும் தேடி எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த தெளிவை நீங்கள் அடைந்து விட வேண்டும். இந்த தெளிவை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்றால் ஒரு குழப்பமும் ஒரு கவலையும், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்ற அந்த உயர்ந்த நிலையை அடைந்துவிட முடியும். எந்த துயரம் வந்தாலும் இந்த அதிகாரத்தில் கடைசி வசனத்தை பார்த்தீர்களானால் மிக அற்புதமாக இருக்கும். தொடர்ந்து வாசிக்கிறேன், கவனியுங்கள். 26ஆம் வசனம் முதல், அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார். இறைவனுடைய சிநேகிதனாக நாம் இப்பொழுது மாறிவிடுகிறோம். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன். ரொம்ப தெளிவா ஆக இங்கே தங்கி நிற்க போகிறது பரிசுத்த ஆவி மட்டுமே. பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றவுடன் பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேலே அவர் பறந்து செல்கிறார் என்று எண்ணிவிடாதீர்கள். ரெக்கைகள் இல்லை. மாய உலகத்திற்குள் செல்லாதீர்கள். நாசியின் வெளியில் இருக்கின்ற பரமண்டலங்கள், இங்கேதான் தேவதூதர்களும் வாழ்கிறார்கள், கிறிஸ்துவும் வாழ்கிறார், இறைவனும் வாழ்கிறார்கள். உருவமாக அல்ல, ஜீவ சக்தியாக. மொத்த நித்திய ஜீவன் முழு ஆற்றலும் நம் நாசியின் வெளியில் அப்படியே பரவி கிடக்கிறது. அதனால்தான் நீங்கள் கேட்பதற்கு முன்னாலேயே என்று ஒரு சத்தத்தை அவரால் சொல்ல முடிகிறது. உங்கள் தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன். கேளுங்கள் என்கிறார். கேட்க வேண்டும். கேட்ட அடுத்த வினாடி அவருடைய பார்வைக்கு அது போய்விடுகிறது, அவருடைய கவனத்திற்கு அது போய்விடுகிறது. அந்த கேட்கிற சக்தியும் என் வாய்க்கு கிடையவே கிடையாது. அந்த கேட்கிற சக்தி என்னுடைய மொழிக்கு கிடையவே கிடையாது. அந்த சக்தி முழுதும் எனக்குள் இருக்கும் ஜீவசக்திக்கு மட்டுமே உண்டு. அந்த ஜீவசக்தி மட்டும்தான் கிறிஸ்துவோடும் இறைவனோடும் தொடர்புடையது. மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னும் வாருங்கள், கடைசி வசனத்தை பாருங்கள். 33ஆம் வசனம், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். மிக மிக உயர்ந்த கிறிஸ்துவம். இங்கே பொய் சொல்லப்படவில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் துயரங்கள் உண்டு. இந்த உலகம் பிறவி பெருங்கடல் தான். அலைகள் உண்டு, தூக்கி எரியும், பல கிலோமீட்டருக்கு அப்பால் கொண்டு தள்ளும். சில நேரங்களில் புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர வேண்டியது இருக்கும். பொருளாதார நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இருப்போம். தூக்கி எரிகின்ற தூரத்தில்
சேர்த்தவைகள் அனைத்தும் காணாமல் போய்விடும். எங்கே நாம் சம்பாத்தியம் செய்வதற்கு புறப்பட்டோமோ அப்போது நம்மிடம் என்ன இருந்ததோ அது மட்டுமே இருக்கின்ற நிலையை கூட அடைய முடியும். அடையலாம். பிறவி பெருங்கடல், மீண்டும் நீச்சல் அடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுக்கு உலகத்திலே துயரங்கள் உண்டு. பாருங்கள், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகியிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இந்த உபத்திரவங்களிலிருந்து மீளுவதற்காக மட்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இறைவனாக எண்ணிக்கொண்டு நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தீர்களானால், புலம்புவீர்களானால் தோற்று போவீர்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். கவனித்துக் கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் இம்மையில் செய்தால் மறுமையில் ஒரு மாமிச மரணத்திற்கு பிறகு மிக உயர்ந்த நிலையை நாம் அடைகிறோம். இதைத்தான் இந்த உலகத்தில் உங்களுக்கு துயரங்கள் உண்டு. அது நோயால் வரலாம். நோயற்ற மனிதன் இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லை. அவைகளுக்காக மட்டும் கிறிஸ்துவை தேடி அலைவோமானால் பதவிக்கு தகுந்தவர்களாக இருப்போம். பொருளுக்காக மட்டும் இறைவனை தேடி அலைந்தோமானால் பரிதவிக்க தகுந்தவர்களாக இருப்போம். இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் இறைவனை தேடிக்கொண்டிருப்போமே, ஆனால் பரிதவிக்க தகுந்தவர்களாக இருப்போம். மறுமையின் ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கிறது. அது இதைவிட பல 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 மடங்கு உயர்ந்தது. பரிசுத்தாவி ஒருவனுக்குள் இருந்தால் அதை காட்டும். அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தை ஜெயிக்க வேண்டும். முன்மாதிரியாக இருந்தவர் ஜெயித்து காட்டினார். திடன்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், இந்த மாமிசத்தை ஜெயித்தேன். இந்த மாமிசத்தை நான் ஜெயித்தேன் என்பதற்கு அடையாளமாக நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அடிப்பார்கள், துப்புவார்கள், விசாரணை நடத்துவார்கள், கேவலப்படுத்துவார்கள். எதையும் பற்றி நான் கவலையே பட மாட்டேன். அத்தனை வேதனைக்கு பிறகு கொடுமையாக தலையிலே முள்கிரீடம் செய்து அடிப்பார்கள். கலங்க மாட்டேன். அத்தனை வேதனைகளையும் எனக்கு கொடுப்பார்கள். இதைவிட பெரிய வேதனைகள் ஒன்றும் உனக்கு தந்துவிட முடியாது. அதனால் நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயித்து விடுங்கள் என்பதற்கு மிக அற்புதமாக வழியை காட்டி செல்கிறார். மிக அற்புதமான வழி. இந்த அற்புதமான வழிகள் நமக்கு தெரிந்து விட்டால், இந்த பரிசுத்தாவியை நாம் பெற்றுக்கொண்டோமானால், ஜீவனுக்குள்ளாம் அதை ஏற்றுக்கொண்டோமானால், சத்தியத்தின் ஆவி நம்மை வழிநடத்துவதற்கு நாம் ஒப்பு கொடுத்து விட்டோமானால், இந்த உலக வாழ்க்கையும் நீங்கள் கைவிடப்பட்ட வாழ்க்கையை வாழ மாட்டீர்கள். அந்த ஆசீர்வாதங்களும் இல்லை என்றே சொல்லிவிட முடியாது, இருக்கும். அதைவிட பெரிய பெரிய அளவிலான அந்த நித்திய ஜீவனுக்குள் நுழைகின்ற இறை தூதர்களாக மாறுகின்ற அழிவில்லாத அந்த ராஜ்யத்திற்குள் நுழைகின்ற மிக உயர்ந்த இந்த அற்ப உலக வாழ்க்கையிலிருந்து, இந்த அற்ப உலக வாழ்க்கையில் நாம் எழுதுகின்ற எழுத்துக்கள் நம்மை மிக உயர்ந்த இடத்திற்குள் நம்மை கொண்டு சேர்த்துவிடும். அந்த சூழ்நிலையை நாம் கிறிஸ்தவர்கள் இந்த முறையில் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதற்காகவே இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த வாழ்க்கையை பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு தருவாராக. இருக்கிறபடியால் கலங்காதே.
இருக்கிறபடியால் கலங்காதே. துக்கம் துன்பம் உன்னில் பெருகும் கலங்காதே. இன்பம் தருபவர் உனக்குள் உண்டு கலங்காதே. கலங்காதே கலங்காதே. கர்த்தர் உனக்குள் இருக்கிறபடியால் கலங்காதே. இவ்வுலகம் சுமையாய் தெரியும் கலங்காதே. பரலோகம் தருபவர் உனக்குள் உண்டு கலங்காதே. கலங்காதே கலங்காதே. கர்த்தர் உனக்குள் இருக்கிறபடியால் கலங்காதே.